ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் பல முன்னேற்றத்தையும் பெற முடியும். இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடகராசி அன்பர்கள், சந்திரன் தேயும் மறையும். கடகராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். சந்திர பகவான் குளிர்ச்சி பொருந்தியவன், வசீகரமானவன். அப்படிங்கிறதுனாலவே இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்பவுமே பிரகாசமாக இருப்பாங்க. அவங்களோட செயல்கள்லையும் சரி, எண்ணங்களும் சரி. சந்திரன் எப்பொழுதுமே ஒரே மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறது இல்லை. 15 நாட்கள் தேஞ்சு 15 நாட்கள் வளருவார். மனித மனமுமே சந்திரனை போல சஞ்சலங்கள் நிறைஞ்சது தாங்க. ராசிகளிலேயே மிகவும் முக்கியமான ஒரு ராசி இந்த கடகம். காரணம், ராசியை தீர்மானிக்கும் சந்திரனின் வீடு இது. கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுபோல தான் சந்திரன் எப்படி வளர்ந்து தேய்கிறாரோ அதுபோல் இவங்களுமே தங்களோட குணாதிசயங்களில் அடிக்கடி மாறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சந்திர பகவான் வளர்ந்து தேய்வது போல கடகராசி அன்பர்களுமே தங்களோட குணாதிசயங்களில் அடிக்கடி மாற்றம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க. உணர்ச்சிகளை சரியாக கையாள தெரிந்த கடகராசி அன்பர்களுக்கு வெற்றியாளர்கள் எல்லா விஷயத்துலையுமே இவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை, அன்பு செலுத்தும் ஆற்றல், அமைதி மற்றும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொள்ளும் போன்ற சிறப்பான குணங்கள் இவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். வாழ்க்கை வளமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாற்றக்கூடிய ஒரு இயல்பு இவங்களுக்கு இருக்கும். இந்த சந்திரன் அப்படிங்கிறது நீங்களே பாருங்களேன், நம்மளோட சிவபெருமான் தலையிலேயே சூடி இருக்கக்கூடியது தாங்க. திருமலைவாசன், திருவேங்கடமுடையான் கண்களாய் கொண்டிருப்பதுமே சந்திர பகவானை தான். கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டால் எல்லா விஷயத்தையுமே திறமையோடு செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்புவீங்க. எல்லோருக்கிட்டையுமே சகஜமாக பழகி எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய இயல்பு இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே தீர ஆலோசனை செஞ்சுட்டு அதன் பிறகு தான் துணிஞ்சு அந்த செயல்களில் இறங்குவீங்க. துணிந்த பின் துயரம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பது தாங்க நண்டுபிடி போட்டு அனைத்து விஷயத்தையுமே செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க. இறக்க குணமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியதாகவும் இருந்தாலுமே எதையுமே முன்கூட்டி அறிந்து செயல்படுவதால் பல விஷயத்தில் நீங்கள் சிறப்பான பயன்களை பெற்றிருப்பீங்க. ஆனாலும் ஒரு சில விஷயத்தில் இந்த மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதுல முழுமையாக இருப்பீங்க. ஆனால் உங்களோட நம்பிக்கைக்கு எதிரில் இருக்கிறவங்க உரித்தானவங்களா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயத்தில் ஏமாந்து போய் தான் இருப்பீங்க. மனசில் நிறைய சங்கடம், சஞ்சலம் இது எல்லாமே வந்திருக்கும். நிறைய பேர் நம்பி ஏமாந்து தான் போயிருப்பீங்க. உங்களை நம்பி யாருமே ஏமாந்து போயிருக்க மாட்டாங்க. இந்த இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவங்க தான் இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க. இந்த கடகராசிக்காரங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் ஓம் அம்மனுக்கு போற்றி அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இந்த ஜாதக ரீதியான ஆலோசனைகள் உங்களுக்கு சரியாக எங்கேயுமே கிடைக்கல, சரியான தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணி வச்சு நீங்கள் சரியான ஆலோசனை பெற முடியும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை சொல்லி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரம், ஏற்பட போகிற துயரம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதற்கான சரியான தீர்வையும் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் இவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் உதவும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த நம்பர் வச்சுருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா,
மனசாட்சிக்காரகன் சந்திரனை ராசிநாதனாக கொண்டுள்ள கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா விஷயத்திலையுமே எல்லா காரியங்கள்லையுமே சராசரிக்கும் கூடுதலாக நீங்கள் வெற்றிகளை பெற போகிறீங்க. சேமிப்புகள் ஆதாயம் தரும் விஷயங்களில் முதலீடு செய்ய போகிறீங்க. திட்டமிட்டு சரியாக செஞ்சிங்கன்னா பல வகையிலுமே முன்னேற்றம் வந்து சேரும். குடும்பத்துடன் தொலைவில் உள்ள புண்ணிய தலங்களுக்கும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பலருக்குமே குல தெய்வ வழிபாடு சென்று வரும் யோகம் இருக்குது. அந்த வாய்ப்பு வரும் பொழுது பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தோட குல தெய்வ கோவில் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் பல முன்னேற்றம் வரும். மேலும் கடவுளுக்கு வச்சுருக்க ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் அதையும் செலுத்திட்டு வாங்க. இந்த நல்ல காலம் வரும் பொழுது நமக்கு வர நல்லது அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்க குல தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உங்களோட தன்னம்பிக்கை இந்த மாதம் அதிகரித்து காணப்படும். திறமை பழிச்சிடும் குழந்தைகளை கண்டிப்போடு வளருங்க. அதே நேரம் அவங்கக்கிட்ட மகிழ்ச்சியாகவும் சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகம் இருக்குது. பதட்டப்படாமல் உங்களோட செயல்கள் அனைத்தும் செஞ்சு முடிங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. ஆனாலும் எதிலுமே கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளை கூட்டாளிகளை கலந்தோசித்த பிறகு செய்கிறது நல்லது. தேவைக்கேற்ற சரக்குகளை மட்டுமே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. நிறைய பொருட்களை வாங்கி தேவையில்லாத விஷயத்தில் உங்களோட வருமானத்தை இழக்க வேண்டாம். அதே சமயம் சந்தை போட்டிகளில் தகுந்தவாறு விலையை நிர்ணயிப்பது லாபமடைய நிறையவே வாய்ப்பு கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கடுமையாக உழைச்சாலுமே அதில் மேல் அதிகாரிகள் குற்றம் காணும் வாய்ப்பு வரும். அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே சமாளித்து விடக்கூடிய ஆற்றல் உண்டாகும். சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அலுவலகத்திலிருந்து கடன் கிடைத்து வாகனம் வாங்கும் யோகம் பலருக்கு உண்டு. அரசியல்வாதிகள் அனைவரையுமே அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்களோட நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நட்பாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு செல்வாக்கும் தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும். பாராட்டுகளும் பணமும் உங்களுக்கு உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். இதுவரைக்கும் இருந்து போட்டி பொறாமைகள் காணாமல் போகும். சக கலைஞர்களும் உங்கள்கிட்ட நட்பாக பழகுவாங்க. அவங்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். பண வரவு சீராக இருக்கும். பெண்மணிகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை காண போகிறீங்க. கணவரிடம் பாசத்தோடு பழகுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்தி யோகா தியானம் போன்றவற்றை செய்தால் கவலைகள் தேவையற்றது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்க எளிதாக இருக்கும். மாணவ மாணவிகள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். பழைய தவறுகளை திருத்தி கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிக்கிறது பரீட்சையில் அதிக மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். மேலும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் தாமதங்கள் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினமுமே அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வேப்பிலை மாலை அர்ப்பணித்து வழிபட்டு வருவதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் தேக்க நிலை மாறும். நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கும். வருகிற கஷ்டங்கள் சூரியன் கண்ட பனி போல விலகிடும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா திங்கள் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 22, 23. அன்றைய தினம் அனைத்து செயல்களையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. வீண் வாக்குவாதங்களை போதுமான வரை நீங்கள் தவிர்க்கணும். ஒரு விஷயத்தில் ஏற்படுகிற இந்த மனசாபம், கோவப்படுறது, டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, இது எல்லா செயல்களையுமே நீங்கள் இந்த மாதம் முழுக்கவுமே தவிர்க்கணும். அதுவும் சந்திராஷ்டம தினங்களில் கட்டாயம் தவிர்த்தே ஆகணும். கோபப்படுறது கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவசர முடிவுகள் மட்டும் நீங்கள் இந்த மாதம் எடுக்கவே கூடாதுங்க. கொஞ்சம் யோசித்து என்ன சரியாக வரும், இது தவறாக இருக்க போது, இதில் செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற தீர்க்கமான ஆலோசனை எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அதை தெளிவாக எடுங்க. அதுதாங்க அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தா 11, 12 இந்த 2 தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு. அன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே அம்மனின் பரிபூர்ண அருளுமே பெற்ற ஒரு நாளாக இருக்குது. அன்றைய தினம் மேற்கொள்ளும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும், உங்களோட நல்ல மனசுக்கு ஏற்றது போலவே எல்லா செயல்களையும் நல்லது நடக்கவும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கவும் நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறோம். இது போன்ற அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்களை நம்மளோட சேனலை பதிவு செஞ்சுருக்கோம். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.